இன்னைக்கு 100 கொஸ்டின் தமிழ் பார்த்துருவோமா? 2022ல் நடந்த ஈவோ 3 எக்ஸாமோட கொஸ்டின் தான் சரிங்களா இது. இது எப்படின்னா, இது அப்படியே உங்களுக்கு குரூப் 4 கண்டென்ட் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து எலிஜிபிள் சரிங்களா? இப்போ நான் இந்த 100 கொஸ்டின் உள்ள கண்டென்ட் சொல்லணும்னா 100 கொஸ்டினுமே வரிசையாக சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு பாயிண்டாக பிரிச்சுட்டேன். இப்போ திருக்குறள்லேருந்து எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்பர் ரிலேட்டடாக அதாவது ஆண்டுகள், அப்புறம் இப்போ அட்டமா சித்துகள், அப்புறம் பிள்ளைத்தமிழ் பருவம், அப்புறம் அறநெறிச்சாரம்ங்கிற பாடலோட மொத்த பாடல்கள் எத்தனை, இந்த மாதிரி நம்பர் சீரீஸ் எத்தனை, அப்புறம் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் அது எத்தனை, அப்புறம் நூல் எத்தனை, சொல்லும் பொருளும் எத்தனை, எப்படி கேட்டிருக்காங்க, கூற்றுக்காரணம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட்டுக்கு போயிடலாம் சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ இந்த டாப்பிக்கில் நீங்கள் ஒருத்தர் நம்மளுக்கு அவரை தூக்கிட்டாங்க, பிச்சைமூர்த்தியை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவரை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களை பற்றி பிச்சைமூர்த்தியை பற்றி 2 கொஸ்டின் இருக்கும், ரிப்பீட்டட் தான் சரிங்களா? ரெண்டுமே 2 வாட்டி கேட்டிருப்பாங்க. இப்போ திருக்குறளை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் வந்து ஒன்று கூற்று ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க, ஒன்று திருவள்ளுவரோட சிலை இருக்குல்ல அதில் எத்தனை கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, அப்புறம் ஒரு திருக்குறளோட பாடல் வரி கொடுத்துட்டு அதோட பொருள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் குடும்பம் என்னும் சொல் முதல்ல எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு திருக்குறள்ல இருந்தே மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம சிலபஸ் கண்டென்ட் ரிலேட்டடாகவே இலக்குவனாரை பற்றி கேட்டிருக்காங்க, முடியரசன் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி வெளிநாட்டு அறிஞர் தொண்டு அதாவது ஜியு போப், வீரமாமுனிவர், கால்டுவெல் 3 பேரை பற்றி கேட்டிருக்காங்க. ஜியு போப் பற்றி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா? வீரமாமுனிவர் பற்றி சதுரகராதி கேட்டிருக்காங்க, கால்டுவெல்லோட திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அது கால்டுவெல்லோட கொஸ்டின்லேயும் வரும், நம்பர் சீரீஸ்லேயும் வரும் சரிங்களா? ஏன்னா அது வந்து 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க கால்டுவெல். இது மாதிரி திருவிக்கோட கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. திருவிக்க நம்ம சிலபஸில் கவர் ஆகுறாங்க. அவங்க யார் அப்படின்னாக்கி காந்தியடிகள் வந்து தமிழகம் வந்த போதெல்லாம் அவரோட பேரை அவரோட பேச்சு வந்து மொழிபெயர்த்திருப்பாரு, அந்த ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அதுபோக நம்மளோட நூல் ரிலேட்டடாக நிறையா நூல் கேட்டிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லணும்னா வனோன்மணி இருக்குது, 1810 இந்த மாதிரி உலக சரித்திரம் நேருவோட புக் இருக்குது. ஸோ இவங்களோட கண்டென்ட்லாம் நமக்கு இல்லை அப்படின்னாலும் அந்த மாடல் தெரியணும்ல, ஏன்னா இது வந்து குரூப் 4க்கு ஈக்குவலான ஒரு தரங்கும் போது இதுதான் அப்படியே உங்களுக்கு வரும். ஸோ அதனால் அதை ரிலேட்டடாக நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்களா, அது என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோக் ஆர்ட்ஸ் அதாவது நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிற தமிழ் மீனிங் ஒன்று, இன்னொன்று பழமொழி சார்ந்து அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ண மாதிரி ஆர்டிஸ்ட் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த கல்விக்கரையில் கற்பவன் நான் சில அந்த பழமொழியோட தமிழாக்கம் கேட்டிருந்தாங்க. அடுத்த மாதிரி சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. இப்போ சொல்லும் பொருளும் அப்படின்னா எந்த இடத்துலனாலும் கேட்கலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வள்ளைப்பாட்டு அப்படின்னா உலக்கைப்பாட்டு, அதோட பொருள் என்னன்னு கேட்டிருந்தாங்க. குரம்னா அதை என்ன எப்படின்னு சொல்லுவாங்கன்னா குறவஞ்சியை தான் கொடுப்பாங்க. இது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. ஸோ சிற்றிலக்கியம் சார்ந்த கொஸ்டினும் இதில் அதிகமாக இருந்தது, இலக்கியம் சார்ந்த கொஸ்டினும் இருந்தது. நம்ம எனக்கு அதை அதிகமாக தூக்கிட்டாங்க, இருந்தாலும் நமக்கு இருக்கிற கண்டென்ட் நிறைய போட்டுருவேன். அந்த இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நான் பாக்ஸ் காட்டி காமிச்சிருவேன் சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற கண்டென்ட் எல்லாம் நம்ம சிலபஸில் கவர் ஆகிறது எல்லாமே பாக்ஸில் இருக்கும் சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சொல்லும் பொருளில் மரக்கால் குத்து அப்படின்னா அதோட பொருள் என்னென்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஔவையாரை தமிழ் மகள் அப்படின்னு சொல்கிறதையும் பொருள் கொடுத்துருப்பாங்க. தமிழ் மகள் என்று யாரை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார். இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா பாரதியார் தான். இந்த கண்டென்ட் இருக்குது, நம்ம புக்கிலையும் இருக்குது, ஓல்டு புக்கில் இருக்குது, சமச்சீர் புக்கில் இருக்குது சரிங்களா? அதே மாதிரி பாடல் வரிகள் கண்டென்ட்டாக எதை கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1810 மனோன்மணியம், அதே மாதிரி குயில் பாட்டு, அதுக்கப்புறம் தொல்காப்பியம் சார்ந்து கீழ்கணக்கு நூல்களோட பாடல் வரி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கவிமணியோடது கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு கவர் ஆகுது தொல்காப்பியம், கவிமணிலாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகுறாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறையா போனால் சொல்லிக்கிட்டே போகலாம். 100 கொஸ்டினுமே சொல்கிற லெவலுக்கு தான் இருக்குது. நம்மளுக்கு 2025 குரூப் 4 சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி சொல்லணும்ல. ஸோ தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின், பெயரச்சம் சார்ந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவிக்க, கால்டுவெல்லோட திராவிட மொழிகள் ஒப்பலக்கணம், அதாவது திராவிட மொழி சார்ந்த கொஸ்டினாக இருக்கிறதுனால அது கேட்டிருக்காங்க, அதை நான் சொல்லியிருக்கேன். அடுத்து பாரதியார் சார்ந்த 2 கொஸ்டின் நம்மளுக்கான பாரதியார் இல்லை ஜிகேல வருவாங்க. அடுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி சார்ந்த 2 கொஸ்டின் இருக்குது, ஒளிமரபு சார்ந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பழமொழி சார்ந்த ஒரு 3 கொஸ்டின் இருக்குது, அடுத்து அகரவரிசை சார்ந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வேர்ச்சொல் வந்து ஒரு 5-6 கொஸ்டின் கிட்ட கேட்டிருக்காங்க. அடுத்து பொருத்தம், அதெல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்கும், ஒரு வேர்ச்சொல் தனியாக கேட்டிருப்பாங்க, அடுத்து ஒரு 2-3 சேர்ந்து கேட்டிருக்கோம், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து பொருத்தமான விடை சார்ந்த ஒன்று, பொருந்தாதது ஒன்று கேட்டிருக்காங்க, பெயர்ச்சொல் சார்ந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஒளி வேறுபாடு வந்து 2 கொஸ்டின் எடுத்திருக்காங்க, தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியாக எந்த நாட்டிலலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தமிழ் மொழி சார்ந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கவிமணியோட தீண்டாதார் விண்ணப்பம் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அடுத்து அதோட பாடல் வரியை கேட்டிருப்பாங்க சரிங்களா? அடுத்து மொழிஞாயிறு தேவநேயர் பாவனார் பற்றி 2 கொஸ்டின். இதில் வந்து கூற்று ரிலேட்டடாக இந்த கொஸ்டினில் மொத்தம் 100 கொஸ்டினில் 3 கேட்டிருப்பாங்கன்னு, அதில் மொழிஞாயிறு தேவநேயர் பாவனார் பற்றி ஒரு கூற்று இருக்கும் சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஔவையார் பற்றின கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி ஔவையார் இருக்கிற மாதிரி அவ்வை இல்லம் அப்படிங்கிறத வந்து எந்த வருஷம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது அடையாறில் அப்படி 1930 அதெல்லாம் கேட்டிருக்காங்க சரிங்களா? ஸோ ஔவையார் வரும்போது அவ்வை இல்லமும் நீங்கள் படிச்சுக்கணும், அதுவும் இந்த கொஸ்டினில் கண்டென்ட்டில் கவர் ஆகுது சரிங்களா? அடுத்து ஜிஇபோ போகிறாங்க.
அவர் வந்து தமிழ் மாணவர். அதுக்கப்புறம் திருவாசகத்தை மொழிபெயர்த்தது அதை கேட்டிருப்பாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு அளபடை வருது. அடுத்து சதுரகராதி வீரமாமுனிவரோட நூலை பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்து திருகடிகம் நமக்கு அதோட வெண்பாக்களை பத்தி கேட்டிருக்காங்க. 100 வெண்பா. திருவள்ளுவரோட சிலை பத்தி கேட்டிருக்காங்க. பழமொழி இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன். அணியிலக்கணம் தண்டியலங்காரம். அணியிலக்கணத்தை பத்தி கூறுறது நூல் தண்டியலங்காரம். நமக்கு எழுத்து சொல்லு தான் இலக்கணத்துல கவர் ஆகுது, இருந்தாலுமே நம்ம ஐவகை இலக்கண பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 85 மார்க்ஸ்க்கு நமக்கு இலக்கணம் தான் கவர் ஆகுது. ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சந்திப்பிழையற்ற தொடர், இயைபு தொடர், திருக்குறளை பற்றி கூற்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னோமா. கூற்று வந்து ஆல்பர்ட் ஸ்வைச்சர் அவரோட கூற்று கேட்டிருக்காங்க. வினா தொடர் அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எவ்வகை தொடர் என கண்டறிக, அதாவது எவ்வகை வாக்கியம் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு உவமைக்கு தரம் பொருத்தமான பொருள் அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கவர் ஆகுறது. இதுவும் போக நிறைய இருக்குது, இருந்தாலும் நம்ம இந்த கொஸ்டினுக்கு உள்ளே பேரலாம். கண்டென்ட்டை நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றின ஓவரால் கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினில் போனால் தேனரசனோட படைப்பு இல்லாதது கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இது எல்லாம் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மலை பற்றிய பகிர்தல்கள் வராது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டென்ட் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிற மாதிரி, ஏன்னா நம்மளோட மொழி ரிலேட்டடாக இலக்கணம் ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க 8. சரிங்களா. அடுத்து என்னங்கன்னா காலம் கடந்த பெயரச்சம் அப்படிங்கிறது வந்து வினைத்தொகை. இந்த ரெண்டுமே நம்மளுக்கு இலக்கணம் ரிலேட்டடாக கவர் ஆகிற கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பாஞ்சாலி சபதம் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படும் நூல் துரியோதனன். பாஞ்சாலி சபதம் பாரதியாரோட கண்டென்ட். பாரதியாரோட யார் வந்து குறிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி காப்பியம் ரிலேட்டடாக நம்மளுக்கு 100 மார்க்கு கவர் ஆகும்போது, அதாவது 100மே கட் ஆஃப்ல வரும்போது காப்பியம் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்கும்போது உள்ள கதை மாந்தர்கள் தான் கேட்பாங்க. அதே மாதிரி இதுலேயும் கதை மாந்தர் தான் கேட்டிருக்காங்க. கம்பராமாயணம் பற்றி கேட்கும்போது கதை மாந்தர் தான் கேட்டிருக்காங்க. அதிலலாம் பாடல் வரிகள் கேட்கல. நம்ம கஷ்டப்பட்டு காப்பியம் ரிலேட்டடாலாம் கேட்கும்போது பாடல் வரியெல்லாம் விழுந்து விழுந்து படிப்போம். அதில் வந்து கதை மாந்தர்கள் தெரிஞ்சுக்கணும். இலக்கியமாக சங்க இலக்கியம் அந்த மாதிரி இலக்கியத்தில் உள்ள நூல்களுக்கு பாடல் வரிகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆசிரியரும் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் பேர்லாம். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரோட மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் யாருன்னா திருவிக்க நமக்கு புக்கில் கவர் ஆகுறாரு. 2025 சிலபஸில் இவர் ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வருஷம் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னலாம். ஸோ முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புக்கில், அதாவது ஒரு கொஸ்டினில் வந்து மாடல் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். திருக்குறள் சார்ந்து, அதுக்கப்புறம் பொருத்தமான பொருள் பொருத்தமல்லாத பொருள் அது பார்த்துக்கணும். அடுத்து ஒரே கொஸ்டின், அதாவது நம்பர் சீரீஸில் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இதில் நம்பர் சீரீஸ் மட்டுமே பார்த்தோம் 10 கொஸ்டின் இருக்குது. சரிங்களா. அதில் ஆண்டு ரிலேட்டடாக 3 ஆண்டுகள் இருக்குது. மீதி எல்லாமே 7 நம்பர் சீரீஸ் தான். 64, 8, 10, 100, 225, 3000, 3281 இந்த மாதிரி நம்பர் சீரீஸில் வந்து நம்மளுக்கு கொஸ்டின் கவர் ஆகுது. இதை பற்றின தெளிவான கண்டென்ட் உள்ள பார்த்துடலாம். சரிங்களா. இப்போ 1856ங்கிறது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அந்த நூலை எழுதினவர்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து கால்டுவெல், ஆனால் நம்மளுக்கு இந்த கால்டுவெல் வந்து நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகலை. ஆனால் நம்மளுக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற நூல் வந்து மொழி சார்ந்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாடு மொழியின் நமதிரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி பாரதியாரோட கூற்று. மேலே வந்து பாரதியாரோட நூலில் உள்ள கதை மாந்தர் கேட்டிருந்தாங்க. இப்போ பாரதியாரோட கூற்று கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வேற கண்ணதாசனோட கூற்றுகள், அந்த மாதிரி முடியரசன் அவங்களோட நூல்கள் வரி அந்த பாடல்கள்ல இருந்து நம்மளுக்கு கேட்கலாம். அதனால நீங்க இந்த கொஸ்டின் எல்லாம் ஒரு மாடலா எடுத்துக்கோங்க. சரிங்களா. இது ரிலேட்டடா நீங்க படிச்சு வச்சுக்கணும். உலக மக்கள் தாம் கலப்பை மரபு பாடும் பாடல் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நாட்டுப்புற இலக்கியம். இது நாட்டுப்புற இலக்கியம் ரிலேட்டடா இது நாட்டுப்புற இலக்கியத்துல கவர் ஆகுதா. ஸோ இதே மாதிரி வழக்கைப்பாட்டு, சரி உலக்கைப்பாட்டு, வல்லைப்பாட்டுனா உலக்கைப்பாட்டு அதுவும் கவர் ஆகுது. ஃபோக் லிட்டரேச்சர் நாட்டுப்புற கலைகள் அதுவும் கவர் ஆகுது. கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் ஒரே டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்க ஒரு டாபிக் நல்லா தெளிவாக படிச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டாப்பிக்ல இருந்து 3 கொஸ்டின் மேலே கேட்டாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு தான் இது ஒரு மாடல் கொஸ்டினாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வேறு வேறு மாடலில் இருக்குது. இப்போ நான் வந்து எலிஜிபிள் எக்ஸாமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரே கொஸ்டின் ஒரே பேஜில் எல்லாத்தையும் கவர் ஆகிற மாதிரி ரவுண்டு போட்டிருப்பேன். ஆனால் இங்கே பாருங்களேன், நான் அடுத்தடுத்த பாக்ஸ் போட்டிருக்கிறதுக்கு காரணம் இது ஒரு எழுத்து ஒரு மொழி சார்பா, அடுத்து ஒலிமரபு சார்பாக கேட்டிருக்காங்க, அடுத்து பழமொழி, இந்த மாதிரி வேறு வேறு கண்டென்ட்டில் இருக்கும்போது நான் வேறு வேறு பாக்ஸ் போட்டிருப்பேன். சரிங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 9வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு எழுத்து ஒரு மொழி சார்ந்து. இப்போ நாட்டுப்புற கலைகள் பார்த்தாச்சு, 8வது பார்த்தாச்சு. இப்போ 9வது வந்து பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னா தூ அப்படிங்கிறது தான். சரிங்களா. நெக்ஸ்ட் சி அப்படின்னா இகழ்ச்சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தவறான ஒளிமரபு சொல்லை தேர்ந்தெடுத்ததுக்கு தவறானது அப்படின்னா புறா குணுகும் குளரும்னு கொடுத்துருக்காங்க. தப்பு. குயில் கூவும் கரெக்டு தான். மயில் அகவும் கிளி பேசும். அடுத்து புறா வந்து குணுகும், இதுல குளரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு. சரிங்களா. இதுல தவறான ஒளிமரபு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை நல்லா வாசிச்சுக்கோங்க. அடுத்து உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆழ உழுவதை விட சரி அகல உழுவதை விட ஆழ உழு. ஏன்னா நம்ம எவ்வளோதான் ரொம்ப தூரம் நிறைய இடத்த உழுறதை விட ஒரு இடத்துல நம்ம ஆழமாக தோண்டிட்டோம் அப்படின்னாக்கி நிறைய தண்ணி வந்து அதில் தேங்கும், அதில் வந்து பயிர் விளையும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கி தென்னை மரத்துக்கிட்டலாம் நம்ம குழி தோண்டி வச்சுட்டோம் அப்படின்னாக்கி நிறைய மழை பெஞ்சப்போ அதில் வந்து நீர் தேங்கிக்கிடும். அப்போ அந்த தண்ணி வந்து நிலத்தடியில் சேமிக்கப்படும். தேவைங்கிறப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். அதுதான் அகல உழுவதை விட ஆழ உழுங்கிறதுக்கோட மீனிங். சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கூடா நட்பு கேடாய் முடியும்.
இப்பழமொழியால் நாம் அறிவதை தேர்ந்தெடுத்தெழுதுக. தீயாரோடு நட்பு வச்சிருந்தோம்னா நமக்கு துன்பம் தான் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் வராது. சரிங்களா? ஸோ நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கான பொருளே கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நுண்மனை சிலம்பு கழியி அறியீனும் எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறுநூறு. நீங்கள் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இதில் பாடல் வரி கேட்டிருக்காங்கன்னா அடுத்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பாடலில் உள்ளதே இலக்கண குறிப்பாக கேட்கலாம். உதாரணத்துக்கு கழிகி அப்படிங்கிறது வந்து சொல்லிசை அளபடியில் கூட கேட்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தலிகி அப்படிங்கிறது வந்து திருக்குறளில் வந்து சொல்லிசை அளபடியாக கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுவரை நான் உங்களுக்கு சாட்டில் வர சொல்லி கொடுத்துருக்கேன் எந்த இடத்துல கேட்டிருக்காங்கிறத. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. பாடல் வரி கேட்டாங்கன்னா அது ரிலேட்டடான ஐங்குறு நூலை பார்த்துக்கிடுங்க. அதோட கண்டென்ட் அடுத்தது, அதாவது அந்த நூலை பற்றின செய்திகள், அப்புறம் அதில் எத்தனை புலவர்கள் பாடினாங்க அப்படிங்கிறத தாண்டி அதில் உள்ள நூல் பாடல் புக்கில் இருக்கிறது மட்டும்தான். புக்கில் இருக்க பாடல் 1, 2 இருக்கும். அந்த பாடலோட இலக்கண குறிப்புகள் என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள் என்ன அப்படின்னு எடுத்திருக்காங்க. பரிபாடல், கலித்தொகை. பரிபாடலுக்கு அதோட நூல் பெயர் தான் இருக்கும். சரிங்களா? பாவகை, கலித்தொகைக்கு கலிப்பா. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அகநானூறு சார்ந்து, அகநானூருக்கு இன்னொரு பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெடுந்தொகை. அதுக்கப்புறம் திருக்கடிகம், மருந்து பெயர்களால் ஆன 3 பேர்கள் இருக்கலாம். ஸோ நம்ம அதுக்கு அந்த 3மே திருக்கடிகம் ஏழாதி அந்த ரிலேட்டடாக நமக்கு கவர் ஆகும். சிறுபஞ்ச மூலம் 3மே நம்மளுக்கு மருந்து பெயர்களான நூல்கள். அதை வந்து நம்மளுக்கு இல்லாதது எது, அதோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதனால இது சொல்லுங்க. அகநானூறு ரிலேட்டட் சங்க இலக்கியத்தில் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கம்பராமாயணம் ரிலேட்டடான கண்டென்ட். அதுலேயுமே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கதை மாந்தர்கள் உள்ள வர்றவங்கள தான் கேட்டிருக்காங்க. அகன் நமர் காதலைய நின்னொடும் எழுவரானும் என்று ராமன் யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வீடனன், அதாவது விபீஷணன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்கள தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கி அடுத்த ஒரு கண்டென்ட் தான் நம்மளுக்கு சைவம் ரிலேட்டடாக ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓர் அடியில் கூறும் நூலை வந்து சுந்தரர் தான் பாடியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா திருவிளையாடற் புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 64. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு 1856 திராவிட மொழிகளின் ஒப்பலக்கணம் அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பாங்க கால்டுவெல். அதே மாதிரி 1930 ஔவை அப்படிங்கிற இல்ல அடையாறில் நிறுவப்பட்டிருப்பாங்க. அது 2 கொஸ்டினா. அதே மாதிரி 1981 வந்து ஃபர்ஸ்ட் உலகத்தமிழ் மாநாடு நடக்கும். அதில் வந்து மொழி ஞாயிறு தேவனைய பாவனார் வந்து தமிழர் மாந்தமும் தமிழர் மரபும் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டினை மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் அவங்க பேசியிருப்பாங்க. அந்த கண்டென்ட் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ வருஷம் ரிலேட்டடாக 3 முடிஞ்சது. அடுத்து திருவிளையாடற் புராணம் 64. அடுத்து சித்தர்கள் பற்றி அட்டமா சித்திகள் வந்து மொத்தம் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. 8. அதில் அட்டம்னு வந்துட்டு 8. அதுக்கப்புறம் 10 என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா பிள்ளைத்தமிழோட பருவங்கள் 10 கேட்டிருப்பாங்க. அதேமாதிரி 100 திருவள்ளுவத்தோட வெண்பாக்கள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. 100 அதெல்லாம் இதில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்களேன், அடுத்தடுத்த கொஸ்டினே நம்பர் சீரிஸ் தான் இருக்குது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 225. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அறநெறிச்சாரம் அப்படிங்கிற பாடல் எத்தனை அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். 225 அவங்க வந்து கொடுக்கும்போதே என்ன கொடுத்துட்டாங்க, எழுதின ஒரு பேரோட கொடுத்துட்டாங்க முனைப்பாடியார்னு. ஸோ இதையும் நீங்க சேர்த்தே படிச்சுக்கோங்க. தேடி தேடி அலைய வேண்டாம். பாடலோட ஆசிரியர் பேரும் பாடல் எத்தனைங்கிறதையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. அடுத்து இன்னொரு பாடல் கேட்டிருப்பாங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்டிருப்பாங்க. திருமந்திரம் 3000. இதெல்லாம் நம்மளுக்கு சிலபஸ்ல தூக்கிட்டாலுமே நம்மளுக்கு புக்கில் என்னெல்லாம் சிலபஸ்ல இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சே ஆகணும். ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இருக்கிற டாபிக் இருக்குல்ல. ஸோ எத்தனை நூல்கள்லாம் இருக்கோ, அது எத்தனை ஆசிரியர் பேர்லாம் இருக்கோ, அவங்களோட பேர் எல்லாமே இயற்பெயர் கூட அதை கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதில் இயற்பெயருமே கேட்டிருக்காங்க. இப்போ அம்பேத்கரோட இயற்பெயர் என்ன அது கூட கேட்டிருக்காங்க இதில். ஸோ அதனால சொல்கிறேன், என்னென்ன கண்டென்ட்லாம் கவர் ஆகுதோ அதை நீங்கள் படிச்சுக்கணும். இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுதான் 3681 கருங்கற்களை கொண்டு தான் திருவள்ளுவரோட சிலையை செஞ்சிருப்பாங்க. மொத்தம் டன்னுன்னு கேட்டோம்னா 3 to 8 டன்கள் எடையை கொண்டது அப்படிங்கிறது தான் இது. ஸோ மொத்தம் 10 கொஸ்டின் நம்பர் சீரீஸில் வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுக்கு திருக்குறள் சார்ந்த ஒரு 4 கொஸ்டின், அதுலேயும் ஒரு நம்பர் சீரிஸ் வந்துடும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 20வது கொஸ்டினில் போயிடலாம். அகரவரிசையில் அமைந்த சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகரவரிசை சார்ந்த நம்மளுக்கு 2 கொஸ்டின் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் மேமாமி வரிசையில் கேட்டிருக்காங்க. அடுத்து வேர்ச்சொல் சார்ந்து கொடுத்துருக்காங்க. வேர்ச்சொல்ல ஞாலம் அப்படிங்கிறதுக்கு நாள் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல தான் கொடுத்துருக்காங்க. இது 10th ஓல்டு புக்கில் உண்டு, நல்லா பார்த்துக்கோங்க. அது அடுத்த கொஸ்டின் என்னன்னா பொருத்தமான விடையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை தனது விரலை காட்டி இது சின்ன விரலா பெரிய விரலா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது வரும்போதே வந்துட்டு சின்ன விரலா பெரிய விரலான்னு கேட்கும்போது வினா வலுல தான் வரும். ஸோ உங்களுக்கு வாசிக்கும் போதே தெரியும் இது புக்கு கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் பொருந்தாதை கண்டறிங்கன்னு கேட்டிருக்காங்க. வெண்டைக்காய், ஆத்திக்காய், ஆலங்காய், தண்ணீர் தொட்டி, இதை வாசிக்கும் போதே தெரிஞ்சிடும் எல்லாமே காய்காயில் முடியுது. ஸோ இது மட்டும் வரல.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஆதிரியான் அப்படிங்கிறது எவ்வகை பெயர் சொல்லி கொடுத்துருக்காங்க. பெயர் சொல் ரிலேட்டடாக நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது காலப்பெயர் ரிலேட்டட். ஆதிரை அப்படிங்கிறது நம்மளுக்கு காலப்பெயரில் வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். மேலே நம்மளுக்கு பெயர் சொல் ரிலேட்டட், அடுத்து சொற்களை முறைப்படுத்துக, அதாவது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அந்த ரிலேட்டடாக, அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, அடுத்து கண்டென்ட் வந்து ஒளி வேறுபாடு, அடுத்தடுத்து வேறு வேறு மாறி மாறி கண்டென்ட் இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகிறதா 2025. ஸோ அதனால் இதை வந்து அடுத்தடுத்து வேறு வேறு பாக்ஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இதில் வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரிங்களா? ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதே இதை நாளைக்கு வாட் இஸ் வாட்டில் கேட்கலாம். அம்பு விடும் கலையை ஏகலைன்னு எந்த மொழி சொன்னது அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ தமிழ் வந்து அம்பு விடும் கலையை என்ன கலைன்னு சொன்னதுன்னா ஏகலை. அம்பு எய்தல்னா ஏங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு அம்பு அதான் கரெக்டு. சரிங்களா? அம்பு. அதனால நீங்கள் ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடான வேர்டு ஏதாவது இருந்தால் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. நாக்கு தான். சரிங்களா? ஸோ நாவும் வரும். இது போன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்தோம்ல 9வது கொஸ்டின், அந்த கொஸ்டினில் வந்து பொருந்தாத சொல்லல 2வது கொஸ்டினாக இது கேட்டிருந்தாங்க. நீங்கள் போய் பாருங்கள், நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒளி வேறுபாடாக இருந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் தாள் அப்படின்னா தாளாட்டு, அதே மாதிரி உன் தாள் பணிந்து வணங்குகிறேங்கிற பாதத்தை பணிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டின் தான். இது வந்து EO 3ல கேட்டது. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட மொழி சார்ந்த கொஸ்டின், தமிழ் மொழி சார்ந்து. தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழியாக எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரேக்க அறிஞர் தாலமி இருக்காங்களா, அவங்க தமிழகத்தோட முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை சொல்கிறாங்க அப்படின்னா கரூரை தான் சொல்கிறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தாலமி வந்து கிரேக்க அறிஞர். தாலமியோட புவியியல் கோட்பாடு நூல் வந்து நம்மளுக்கு ஜிகேல கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மேப்போ சிவஞானம். இவரை பற்றின கண்டென்ட் சிலம்பு செல்வர் மேப்போ சிவஞானம் அப்படிங்கிற டாபிக் நம்மளுக்கு 10th நியூ புக்கில் இருக்குது. அடுத்து நான் சொன்னேன்னா இயற்பெயர் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ முக்கியமாக சொல்லணும்னா கண்ணதாசன் இயற்பெயர் முத்தையாவா, அதுவுமே நம்மளுக்கு ப்ரீவியஸில் ஒரு 5 வாட்டிக்கிட்டே கேட்டுட்டாங்க. நம்மளுக்கு அடுத்தும் கேட்பாங்க. அவருக்கு கவர் ஆகுறாரு. பாரதிதாசனோட இயற்பெயர் தெரிஞ்சுக்கணும், அவருமே கவர் ஆகுற. முடியரசன் இயற்பெயர் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு அம்பேத்கரோட இயற்பெயர் கேட்டிருக்காங்க. பீமாராவ் ராம்ஜி அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நூல்கள் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ வாணிதாசனோட நூல்கள் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ வாணிதாசன் நம்மளுக்கு வந்து சிலபஸில் கவர் ஆகலை அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனா அது இந்த கொஸ்டினில் 2-3 கேட்டிருக்காங்க. அப்போ அவரே கேட்கலாம், அவரோட நூல்கள் கேட்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டினில் கேட்கும்போது அவரோட நூல்கள் கேட்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இதில் தமிழச்சி கொடிமலை தொடுவானம் அவரோட நூல்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆண்டி பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்புற பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். நல்லா பார்த்துக்கோங்க. கவிமணி தேசிய விநாயகரும் இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்து அவரோட கொஸ்டின் நூல்கள் கேட்கலாம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். அதே மாதிரி வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் படியாக இருக்க விரும்பினார். இதில் வந்து ஒரு வாட்டி ஒருத்தர் படிங்கிறாங்க, ஒருத்தர் மீனுங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது 11th புக்கில் 12th புக்கிலலாம் கவர் ஆகிற டாபிக். இது வந்து ஒரு வேளை அட்வான்ஸ் தமிழில் இருந்தனாலும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி கண்டென்ட். ஒரு 2 கொஸ்டின் வரும். இது நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1981 முதல் அதாவது 81ல் முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாதன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவை ஆற்றியவர் யாருன்னா மொழி ஞாயிறு தேவினைய பாவனா. இந்த கண்டென்ட் சொன்னா வருஷம் ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. அதாவது அடுத்து தமிழ் மகள் என வார்த்தையால் அழைக்கப்பட்ட பெண்பார் புலவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஔவையார் தான். ஸோ இவங்களோட கண்டென்ட் வந்து நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. 2 பெண்கள் தான் இருக்காங்க. ஒன்று ஔவையார், இன்னொரு வேலு நாச்சியார். இதை நான் அடிக்கடி சொல்லிட்டே வரேன். அவங்க 2 பேரோட கண்டென்ட்டு முக்கியம் அப்படின்ட்டு. இவங்களை பற்றின கண்டென்ட்டு சீக்கிரம் நம்மளோட வீடியோ வந்துடும். வாட்ஸ்அப்பில் இல்லை, நம்ம யூடியூப்பில் வரும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இவரை பற்றின கண்டென்ட்டு சீக்கிரம் வரும். நான் ரீசெண்ட் ஒரு அப்டேட் வர கொடுத்துருந்தேன். அவரை பற்றின அடுத்தடுத்த செய்திகள் வந்து நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே வருது. இங்கிலீஷ் மீடியமும் தமிழ் மீடியம் எல்லாம் கலந்து வருது. உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கூற்று காரணம் ரிலேட்டடாக காவடி ஆட்டம். ஃபஸ்ட்டு கூற்று காவடி ஆட்டம் ஆந்தன் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றன. இது சரிதான். அடுத்து கா என்பதற்கு பாரந்தாங்கோல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்மளுக்கு அடுத்த கொஸ்டின்ல கேட்கலாம். கா என்பதன் பொருள் என்ன அப்படிங்கிறது பாரந்தாங்கோல். இப்போ காவடி ஆட்டத்தில் கா என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? 2மே கரெக்ட் தான். அடுத்து ஆப்ஷன் பி. அடுத்து என்ன கொடுத்தாங்கன்னா மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது என்னன்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். ஸோ அழைக்கப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது புக்கில் இருக்க ஒரு வேர்டு தான், அதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நம்மளுக்கிட்ட 10th புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? உலக சரித்திரம் அப்படிங்கிற புகழ்பெற்ற நூலோட ஆசிரியர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ இப்போ இவங்களை பற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கி இப்போ கண்ணதாசனோட அர்த்தமுள்ள இந்து மதம் அதை மாதிரி ரிலேட்டடான உங்களுக்கு நூல் கேட்கலாம். சரிங்களா? அது அவரோட கட்டுரை
கட்டுரை நூல். ஸோ அது ரிலேட்டடான கண்டென்ட் நிறையா இருக்குது நம்மளோட புக்கில், அவரை பற்றின கண்டென்ட். ஸோ அவரை பற்றி நிறையா பார்த்துக்கோங்க. அடுத்து ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான் அப்படின்னா வளவன் குறுகிய அறிவுடையவனாக தான் வாழ்ந்தான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏதும் அறியாதவன் வராது, எல்லாம் அறிந்தவன் வராது. கிணற்று தவளைனா ஒன்றும் அறியாதான், மூடன்னு வராது. குறுகிய அறிவு, கிணறு குறுகிய தானே இருக்கும். ஸோ அதனால குறுகிய அறிவு. அதே மாதிரி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு எடுத்திருக்காங்க. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்டு விளக்கு போல பரவியது. அதாவது பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பொருத்தமான பொருள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழ்வருவனவற்றில் செய்வினை வாக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்வினை வாக்கியம் அப்படின்னா அமைச்சர் விருது வழங்கினார் அப்படிங்கிறது தான் செய்வினை வாக்கியம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி வினாத்தொடர் அல்லாத ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காணல் நீரோ ஓல முடியுது, அதுவும் வினாத்தொடர் தான். காட்சி பிழைதானோ அதுவும் வினாத்தொடர் தான். நானும் ஒரு கனவோ இது அதே மாதிரி வானகமே இளமையிலே மறைச்சிருவு, இது எல்லாமே பாடல் வரியில் உள்ளதுதான். அதை நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிறேன். பாடல் வரி புக்கில் எத்தனை இருக்கும் அதை திருப்பி திருப்பி வாசித்து பார்த்துருங்க. நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம் வேண்டாம், ஒரு தடவைக்கு 10 தடவை நீங்கள் வாசிக்க மட்டும் செஞ்சால் போதும். பாடல் வரி வாயில் இதுக்கடுத்து இதுதான் வரும் அப்படிங்கிற எதுகைத்தொடை, மோனைத்தொடை, முரண்தொடை ரிலேட்டடாக வாயில் உச்சரிப்பு வந்தாலே போதுங்க. அடுத்து நம்ம அடிச்சிடலாம். இல்லை வினாத்தொடர் அல்லாதது எதுன்னு கேட்கும்போது பாடல் வரியை தான் கேட்டிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஆப்ஷன் வந்து பி தான். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடிநிமிர் வெள்ளா செய்யுள் தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு. அப்படி கீழ்கணக்கு நூல்கள் சார்ந்து, அதாவது இதை நீதி நூல்கள்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு கவர் ஆகுது. சரிங்களா? நான் இதில் பாக்ஸ் போடாமல் விட்டுட்டே இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை சொல்லிடுறேன். 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து நம்மளுக்கு கவர் ஆகுது, நீதி நூல்கள்னு சொல்லுவோம். மேல்கணக்கு நூல்கள் வந்து சங்க இலக்கியம் வந்துடும். சரிங்களா? 8 தொகை 10 பாட்டு. கீழ்கணக்கு நூல்கள் மொத்தம் 18 நூல்கள் வந்து திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவி 40 அது ரிலேட்டடாக. இப்போ இனியவி 40 தவிர்த்து மீது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ ஏற்கனவே இருந்த சிலபஸ் இலக்கியத்தில் பாட்டு பியில் 2வது இலக்கியத்தில் உள்ளது எல்லாமே நம்மளுக்கு கவர் ஆகுதோ. ஸோ அந்த 2வது இதில் இன்னா 40க்கு அப்புறம் இனியவி 40 இருக்கும். இனியவி 40 எடுத்துகிட்டு இன்னா 40 மீதி எல்லாமே வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த கீழ்கணக்கு நூல்கள் ரிலேட்டடாக பாடல் வரி இது அப்படியே உங்களுக்கு 2025 தூக்கி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் கணித மனிதாவியர் எந்த சமயத்தை சேர்ந்தவர். ஸோ நம்மளுக்கு வந்து சமணம் பௌத்தம் ரிலேட்டடாக எந்த மாதிரி சமணம் சார்ந்த கொஸ்டினும் இல்லை. இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க. கணிமேதாவியர் சமண சமயத்தை சேர்ந்தவர். அடுத்து வாழ்விற்குரிய 7வது இயற்றியவர் கணிமேதாவியர். அவர் என்ன சமயத்தை சேர்ந்தவர்னா சமண சமயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா? நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. 7ஆவதியோட ஆசிரியர். சரிங்களா? அடுத்து என்னன்னா, வாழ்விற்குரிய அன்பு நெறிய கூறும் உயர்ந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்லியிருப்பாங்க. யாருன்னா ஆல்பர்ட் ஸ்வைட்சர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் தான். ஏன்னா திருக்குறள் ரிலேட்டடான கூற்றில் வருது. ஸோ திருக்குறள் பார்த்துன கூற்று வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு திருமந்திரம். ஸோ நான் உங்களுக்கு நம்பர் ரிலேட்டடாக கேட்பாங்க அப்படின்னு சொன்னா இது ஓப்பனாக இதை தமிழ் 3000ன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அட்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லிட்டு 8 நம்பர் படாமல் 8ன்னு எழுதியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு நம்பர் சீரீஸில் வரும்போது அந்த வார்த்தை எழுதியும் இருக்கலாம், எழுதாமல் நம்பராகவும் கொடுத்துருக்கலாம். ஸோ உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மொழி ஞாயிறு தேவனைய பாவனம் ரிலேட்டடான கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. அவரை கூற்று ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்கன்னு சொன்னேன்னா, ஸோ கிட்டத்தட்ட 3 கூற்று ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க. ஒன்று யார் அப்படின்னாக்கி மொழி ஞாயிறு தேவனைய பாவனர். அதுக்கப்புறம் பழமொழியோட பொருள் காவடியாட்டம். நம்ம காவடியாட்டம் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ மொழி ஞாயிறு தேவனைய பாவனர், மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். மொழி ஞாயிறு அப்படின்னு என்று அழைக்கப்படுறது தேவனைய பாவனர் தான். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செந்தமிழ் சொற்பரப்புவேல் அகரமுதல் திட்ட இலக்கணர். இதில் கூற்று 1, 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தன் மீது எச்சமிட்ட காக்காய் விழித்து பார்த்து எரித்தவர் அப்படின்னா கொங்கண சித்தர். அடுத்து என்னன்னா, அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னாக்கி 8. நான் சொன்னேன்னா இப்போ அட்டமா சித்திகள் என்று சொல்லும் சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இது சொல்லின் பொருள்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை நம்பர் சீரிஸ் ரெண்டுலேயுமே கவர் ஆகும். 8ங்கிறது 8ன்னு கொடுக்காம 5ங்கிறது கொடுக்காம 6, 6, 9 இப்படி கொடுத்தா ஆப்ஷன் மாதிரியே இருக்காது, ஒரு மேக்ஸ் மாதிரி இருக்கும்னு அதை எழுதியே கொடுத்துட்டாங்க. ஸோ அட்டமா சித்திகள் அப்படின்னா 8. ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தான். இது நம்மளுக்கு சித்தர் ரிலேட்டடான கவர் ஆனது. சித்தர் டாபிக் வரும்போது எப்படி கொஸ்டின் கேட்கணும் இதை எடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வள்ளைப்பாட்டு. வள்ளைப்பாட்டு அப்படிங்கிறது வந்து எதை சொல்லுவாங்கன்னா உலக்கை பாட்டு. இது சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக தான் நம்மளுக்கு கவர் ஆகும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தருளல் வேண்டும், எந்த நினதருட்புகழை ஏம்பிடல் வேண்டும். ஏபி சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாடலில் பார்த்துக்கோங்க. பாடலை கொடுத்துட்டு அதோட இயல்பு சொற்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏபி சொல்லுனா இறுதி சொல்லு. வேண்டும் வேண்டும் எங்கே இருக்கோ அதுதான் கரெக்ட். நெக்ஸ்ட் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சந்திப்பிழையற்ற வாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமானதாகும் அப்படிங்கிற மாதிரி தான் கண்டென்ட். இதில் இப்போ வரல. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்போ வந்திருக்கு, இந்த இடத்துல இப்போ வரல. ஸோ அதனால் இது கட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல இப்போ வரல. ஸோ அதனால் இது கட்டு. ஸோ அதனால் ஆப்ஷன் டி தான்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிள்ளை திருவகத்தில் கூட பருவங்கள் எத்தனை கேட்டிருக்காங்க. காப்பு செங்கரை தாழ் சப்பானி முத்தம் அம்பளி வருகை சிற்றில் சிறுபறை சிறுதேரி. இது சிற்றில் சிறுபறை சிறுதேல் ஆண்களுக்கு கலங்க அம்மானை ஊசல் பெண்களுக்கு லாஸ்ட்டு. அப்போ 2 பேருக்கும் பொதுவான பருவங்கள் அப்படின்னா 7. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அடுத்து என்னன்னா, ஆனால் இது வந்து நம்மளுக்கு பிள்ளை பருவங்களெல்லாம் சிற்றிலக்கியங்கள் ரிலேட்டடாக தூக்கிட்டாங்க. இது EO3 EO4 ரிலேட்டடாக, அதாவது குரூப் 4 ரிலேட்டடாக கவர் ஆகுறது தான். ஸோ இந்த மாடல்லாம் நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதனால் என்ன எப்படிலாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது பாரதியாரோட குயில் பாட்டு ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அதோட பாடல் வரி வந்து கேட்டிருக்காங்க. நான் இதில் 4ல் 1 பாரதியாரோட குயில் பாட்டு பாடல் வரியை கேட்டிருக்கேன். நீங்கள் கண்டுபிடிங்க. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிக இல்லையடா. இதை நீங்கள் வாசிக்கும் போதே கண்டுபிடிச்சிடலாம். பாரதியாரோட பாட்டு பாப்பாவை பற்றி, ஒரு இப்போ குழந்தைய பற்றி, ஒரு வீரனை பற்றிலாம் பாடுற மாதிரி அவர் தான் பார்த்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நீராறும் கடலொடுத்த. இது வந்து EO4ல் நடந்த EO3ல் நடந்த கொஸ்டினா. இது வந்து 2022. இதே மாதிரி 2020 இப்போ 5ல் வந்து குரூப் 2A மெயின்ஸ் நடந்தது பார்த்தீங்களா. ஸோ அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அதாவது அதுக்கு தான் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்கிறேன். இப்போ நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தொடரோட தமிழ்தாய் வாழ்த்துன்னு சொல்லிட்டாங்க. இது தமிழ்தாய் வாழ்த்தோட என்ன நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனோன்மணியம் நூலில் உள்ள தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான். சரிங்களா, ஸோ அதை எடுத்து தான் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. இப்போ இதோட அடுத்த வரியை கேட்டிருக்காங்க. நிலமடந்தை கெளிலொழுகும். இந்த நிலமடந்தை கெளிலொழுகுமை அவங்க வந்து என்ன பாடல்லாம் கேட்கல. என்ன இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் நூல் எந்த நூலில் அப்படின்லாம் கேட்கல. அதை பிரித்து எழுதுங்கன்ட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை பற்றி கேள்வி அடுத்து எப்படி கேட்கலாம், கொஸ்டினோட டைப்பை மாற்றுவாங்க. ஒன்று பொருள் கேட்பாங்க. இப்போ வந்து நூல் கேட்டிருக்காங்க, இல்லை பொருள் கேட்பாங்க. அடுத்து இலக்கண குறிப்பு கேட்பாங்க, இல்லை பிரித்து எழுதுன்னு கேட்பாங்க, இல்லை சேர்த்து எழுதுங்க. அந்த மாதிரி கொஸ்டினை மாற்றுவாங்க. ஆனால் கொஸ்டின் வந்து சிலபஸை தாண்டி போகாதுங்கிறதுக்கு இது ஒரு முக்கியம். ஸோ இது 22 EO3 எக்ஸாமில் கேட்டதை அப்படியே தூக்கி அடுத்த வரியாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2025ல் பிரித்தெழுதுகளை கேட்டிருக்காங்க. இதை பற்றின கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் கொடுக்குறேன். சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப என்ற தொல்காப்பிய நூற்காப்பிற்கேற்ற இலக்கண வடிவம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. உலா. இதெல்லாம் அதாவது எப்படி சொன்ன சிற்றிலக்கியங்கள் ரிலேட்டடாக. நம்மளுக்கு இலக்கியங்களே தூக்கிட்டாங்க, சிற்றிலக்கியங்களும் வராது. இருந்தாலும் நீங்கள் நிறைய நம்மளுக்கு பாடல் வரி கவர் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருந்து தொல்காப்பிய நூற்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் இந்த இதை வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது அப்படின்ட்டு. அடுத்து என்னன்னா குறம் என்னும் கூறப்படும் சிற்றிலக்கிய வகை அப்படிங்கிறது வந்து குறவஞ்சி. இதை வந்து சொல்லும் பொருளும் ரிலேட்டடாக, குறம் அப்படின்னா குறவஞ்சி ரிலேட்டடாக குறிக்கும். அடுத்து என்னன்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தகுந்த இடத்தில் நிரப்புங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புளிங்கிறது விலங்கு. அதே மாதிரி இந்த புளியம்பழம் கேள்விப்பட்டிருப்போம்னா புளிப்பழம். இது அதுக்கப்புறம் ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா நாட்டுப்புற கலைகள். இது வந்து சரியான தமிழ் சொல். இது 2 தான் கேட்டிருக்காங்க. ஒன்று ஃபோக் ஆர்ட்ஸ், இன்னொன்று ஆர்டிஸ்ட் லைஃப் பட் லைஃப் இஸ் ஸ்டார்ட். அந்த 2 மட்டும்தான். இப்போ 61வது கொஸ்டின் இதே கொஸ்டின் கேட்டிருக்காங்களா. இதே மாதிரி 84வது கொஸ்டின் இதே கொஸ்டின் அப்படியே கேட்பாங்க. நான் பிச்சைமூர்த்தி ஒரு டாப்பிக்கில் 2, அதாவது ஒரே டாபிக் தான், ஒரே கொஸ்டின் தான் 2, ஒரு 100 கொஸ்டின்குள்ளே 2 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்காங்க. இது 61. அதே மாதிரி 20 கொஸ்டினில் 84வது கொஸ்டினில் இவங்க வந்திருப்பாங்க. இதே பேர் தான். பிஷு ரேவதி அப்படிங்கிற புனை பெயர்களில் எழுதினவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அணிலக்கணத்தை கூறும் நூல் முதன்மையானது அப்படின்னு தண்டி அலங்காரம். ஏன் இதை நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னா இலக்கண சார்ந்த நூல். ஸோ தண்டி அலங்காரம் கவர் முதன்மையாக கூடுறது என்ன தான் நம்மளுக்கு எழுத்து சொல் 2 தான் சிலபஸில் கவர் ஆனாலும் மீதி இருக்க இலக்கணம் சார்ந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா, ஸோ அதுவுமே நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுது. அடுத்து பழமொழிகள் சார்ந்த ஆங்கில பழி முக்கிய தமிழ் பழமொழி என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் ஆர்டிஸ்ட் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் கல்வி கரையில் கற்பவர் நான் சில இது ஃப்ரண்ட்டில் நான் சொன்னாலும் இங்கே பாருங்களேன். இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு கொஸ்டின் கேட்டு ஒரு 2 கொஸ்டினுக்கு அடுத்து இதை கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நம்பர் சீரீஸில் கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரி உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடை உள்ள 3681 கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கி திருவள்ளுவர் சிலைன்னு தெரிஞ்சிச்சு, எந்த இடங்கிறதையும் கொடுத்துட்டாங்க. அதில் எத்தனை டன்னுங்கிறத அடுத்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். 3 to 8 டன் வரைக்கும் உள்ளத அப்படின்னு இருக்கா. ஸோ நீங்கள் அதை நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. ஒரு வாட்டி அடுத்த கொஸ்டினில் அப்படி கூட கேட்கலாம். மொத்த கற்கள் 3681 கருங்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இது என்ன கற்கள்னா கருங்கற்கள். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். இப்போ பாரதியார் சிலப்பதிகாரம் பற்றியே 2 பேர் வந்துட்டாங்க. மாப்போசியும் வந்துட்டாரு, பாரதியாரும் வந்துட்டாங்க. ஸோ 2 பேருமே நம்மளுக்கு சிலபஸில் இல்லை, இருந்தாலுமே நமக்கு ஸ்கூல் புக்கில் கவர் ஆகுறாங்க. அதனால் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து என்னென்னா கொடுத்துருக்காங்கன்னா இதை நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா சிலப்பதிகாரம்
சிலப்பதிகாரம் சார்ந்தது தான். ஆனால் நமக்கு இயற்கை, அதாவது சயின்ஸ் ரிலேட்டடாகவும் நேச்சுரல் ரிலேட்டடாகவும் நமக்கு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்கங்கிறதுக்கான இதை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். திங்கள் ஞாயிறு மலையோட வாழ்த்து பாடலாக இருக்கும் சரிங்களா சிலப்பதிகாரத்தில். ஸோ நீங்கள் இதில் திங்கள் ஞாயிறுக்கெல்லாம் வேறு பெயர்கள் தெரிஞ்சுக்கணும். இதுவுமே பொருந்தாத சொல்லல அடிக்கடி கேட்டிருக்காங்க, நான் சொல்லியிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரை வாளியும் குவித்து குன்று என இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா முல்லைத்திணை சார்ந்து நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல திணைகள் ரிலேட்டடாக கேட்டதுனால ஸோ உங்களுக்கு நல்லா ஐவகை நிலைகளும் நம்மளுக்கு தெரிஞ்சிருப்போம் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அதே மாதிரி ஐம்பால் அது ரிலேட்டடாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ 5 திணை கேட்டவங்க நாளைக்கு ஐம்பால் ரிலேட்டடாக கேட்பாங்க, உயர்திணை அக்ரதிணை அந்த மாதிரி ரிலேட்டடாக நீங்கள் கண்டுக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திரிகடிகம் என்னோட வெண்பா என்னென்னு இது நம்மளுக்கு கவர் ஆகிற கண்டென்ட் தான். திரிகடிகம் 7ஆவதில் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. 7ஆவது மருந்து பொருட்களானது 6 கருத்துக்களில் 600 கருத்துக்களை சொல்லணும். இதில் வந்து திருக்கணிக்கான 100 வெண்பாக்களை கொண்டது சரிங்களா. இதுவும் நம்மளுக்கு நம்பர் சீரீஸில் வரும். அடுத்து கலிங்கத்தி பரணியோட பாட்டுடை தலைவன்னா முதல் குலங்குத்து குளம். கலிங்கத்து பரணியோட தாளிசைகள் தான் கொண்டது. அதில் எத்தனை அப்படின்னா 99. அதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு என்ன கவர் ஆகலை சிலபஸில். அதனால் நீங்கள் பாட்டுடை தலைவன் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வேறு நூலில் எதெல்லாம் வருதோ அதில் வந்து யாரெல்லாம் கவர் ஆகிறான்னு பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழின் முதல் அகராதியான சௌத்ரகராதி நம்மளுக்கு வெளிநாட்டறிஞர்கள் தொண்டு ரிலேட்டடாக இவங்க வருவாங்க. வீரமுனிவர் ஜி.யு. போப்பு 2 பேர் தான் கவர் ஆகுறாங்க. கால்டுவெல் இல்லை, ஆனால் அவர் திருக்குறள் வந்திருந்தாரா, சரி திராவிட மொழிகளின் ஒப்பலக்கணம் அப்படிங்கிற மொழி டாப்பிக்கில் வர்றாரா, மொழி வந்து நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னாக்கி சரியான அகரவரிசை மண்டூக மலையில் மாய்ந்தது, இதுவும் மேமா வரிசையில் தான் கிட்டத்திருக்காங்க. அடுத்து என்னன்னா, படி என்னும் மேற்சொல்லின் வினையாளினின் பெயரை தேர்ந்தெடுத்து எழுதுக. படி அப்படின்னாக்கி படித்தவர் அப்படிங்கிறது தான் வினையாளினின் பெயரில் வரும் சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வா என்னும் மேற்சொல்லின் வினை எச்சம் எச்சம்னா வந்து அப்படிங்கிறது, வருதல் அப்படின்னா தொழிற்பெயர், வந்தான் அப்படின்னா வினையாளினின் பெயர், வந்த அப்படின்னா பெயரச்சம். அடுத்து அமர்தான் என்ன சொல்லின் சொல்னா அமர் அப்படிங்கிறதா வேர்ச்சொல் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க. அமர்தானோட வேர்ச்சொல் அமருங்கிறது. ஸோ நம்மளுக்கு குழப்புற மாதிரியே கேட்டிருக்காங்க. அடுத்து அளபடை ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. அளபடையில் செய்யுளிசை அளபடை வந்து எப்படி இருக்கும்னா நடுவில் இ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்னிசை அளபடை அப்படின்னு வந்து இருக்கும்போது ஊம் வரும். அந்த மாதிரி அதாவது நம்ம பேசும்போதே அப்படிங்கிற முடிகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சொல்லிசை அளபடை நான் இப்போ தான் சொன்னேன், ஈல முடியும் சரிங்களா. ஈல முடிஞ்சால் சொல்லிசை அளபடை. ஒற்றளபடை எங்கிருக்கிறவன் இந்த மாதிரி ஒற்று எழுத்துக்கள் வந்து அளவெடுத்து வரும், புள்ளி வச்ச எழுத்துக்கள் அந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ சரிங்களா. இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அப்படியே அடுத்த குரூப் 4 எக்ஸாமில் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால தான் சொல்கிறேன் ப்ரீவியஸ் இயர் ரொம்ப ரொம்ப மஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி, மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மூடுபனி வினைத்தொகை இது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின், அதாவது 9வது கொஸ்டினில் போய் பாருங்கள், இதை பற்றின கண்டென்ட் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முகத்தை குறிப்பது அப்படிங்கிறது வந்து என்னென்னா சினை பெயர் சரிங்களா. நம்மளோட முகத்தை குறித்தாலும் கிளை அதில் மாதிரி வேறு பெயர்களை வேறு தாவரத்தோட பெயர்களெல்லாம் குறித்தாலும் அப்படின்னா சினை பெயர் தான். தமிழ் மாணவன் என்று தம்மை அறித்து கொண்டவர் யாருன்னா ஜி.யு. போப். இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கல்லறையில் சொல்லியிருப்பார். ஸோ தன்னோட தமிழ் மாணவன் சொல்லிட்டு இவரை குறிக்க சொன்னவர் யாருன்னா ஜி.யு. போப் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சேர நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் ஒன்று ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து தந்தம் நமக்கு கெடுத்திருக்காங்க. அடுத்து அரையாற்றில் அவை நிலவம் தான் ரம்பர் சீரீஸில் கேட்டிருக்காங்கன்னு சொன்னேன்னா, வருஷம் ரிலேட்டடாக ஒரு 3 கொஸ்டின். அதில் 1930 1981 அடுத்து 1856 ரிலேட்டடாக 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் 1930 அவ்வை இல்லம். ஸோ ஔவையார் சார்ந்த கொஸ்டினும் நமக்கு இருக்குது, அவ்வை இல்லமும் இருக்குது. ஸோ ரெண்டையுமே நீங்கள் படிச்சுக்கணும். ரெண்டுமே புக்கில் இருக்குது. ரெண்டையுமே ஒரே கொஸ்டினில் கேட்டிருக்காங்க EVO 3ல். அடுத்து தீம்புலி எந்திரம் பந்தல் வறுத்த அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று பத்தியில் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தீம்புலி எந்திரம் பந்தல் வறுத்த இதெல்லாம் அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் தான். இந்த EVO 3 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயரில் நடந்த கொஸ்டினை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு 20 கொஸ்டினுக்கு மேலே வச்சுருக்காங்க. அதில் இந்த கொஸ்டினும் ஒன்று சரிங்களா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து ஜி.யு. போப்பு. ஸோ இது வந்து இவரோட இறுதிக்கட்டத்தில் தான் 1900 மொழிபெயர்த்திருப்பார். 2008 அவர் இறந்துருவார் சரிங்களா. இது எல்லாமே அவர் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் மொழிபெயர்த்திருப்பார். 1886 வந்து திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். இதை மொழிபெயர்த்து ஒரு 4 வருஷத்தில் வந்து திருவாசகத்தை மொழிபெயர்ப்பார். திருவாசகத்தை மொழிபெயர்த்து ஒரு 8 வருஷத்தில் இறந்துருவார் சரிங்களா. இவரை பற்றின கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கேன், யூடியூப் சேனலில் இருக்க, போய் பாருங்கள். தத்துவச்சரடு இருண்மை அறிவியல் நுட்பம் படிமம் அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் யாருன்னா தருமு சிவராமன். இவரை பற்றின கண்டென்ட் நம்மளுக்கு புக்கில் கவர் ஆகுது, சிலபஸில் கவர் ஆகலை, தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தரை பற்றி எப்படி கஷ்டமாக கொஸ்டின் கேட்கலாமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இது பாக்ஸ் கண்டென்ட்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸ் அண்ட் மட்டுமாவது நீங்கள் படிச்சுக்கோங்க. 6th to 10th 12th வரைக்கும் அதை அட்வான்ஸ் தமிழில் எந்த தமிழை எப்படி இருக்கோ நீங்கள் படிச்சுக்கோங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஒரு கொஸ்டின் பண்ணாலுமே 100 பேருக்கு பின்ன வரும், 500 பேருக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. மேலே
ரேவதி அப்படிங்கிற பேரில் புனைப்பேரில் கவிதை எழுதினவரும் கேட்டிருந்தாங்களா? ஸோ இங்கே பிஹி ரேவதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் பிச்சமூர்த்தி ஒரே பேர் தான் திருப்பி திருப்பி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாலா கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான். முடியரசனோடது. முடியரசன் நமக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பாடல் வரி எடுத்திருக்காங்கன்னா அவரோட கவிதைகள் கேட்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின்ல நம்மளுக்கு கவிதைகளை கேட்கலாம். கூற்று காரணத்தில் கேட்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களில் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாதது என்ன அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இப்போ பாரதிதாசனோட நூலை எல்லாம் கொடுத்துட்டு அதில் இல்லாதது எது அந்த மாதிரி கேட்பாங்க. கண்ணதாசனோட பெயர் கொடுத்துட்டு அவரோட நூல் அதை கொடுத்துட்டு அப்புறம் அவரோட கூற்றுகள் ஏதாவது கொடுத்துட்டு அந்த கூற்று பாடல் வரிகளில் இல்லாதது இது கேட்டிருக்காங்க. கண்ணதாசனோட பாடல் எல்லாம் கொடுத்துட்டு அவரோட பாடல் இல்லாதது எது அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா? பாடல் கொஸ்டின் மாடலை பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழ் மொழியின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் யாருன்னா இலக்குவனார். இது தமிழ் மொழியோட தோற்றம் வளர்ச்சியும் அதையும் நீங்கள் மொழி ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம், இலக்குவனார் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கலாம். இவர் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகுறாங்க. வசன நடை கைவந்த வள்ளலார் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னாக்கி பருதிமார் கலைஞர் தான் பாராட்டியிருப்பாங்க. இதுவும் நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகலை, இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்பண்பின் அடிப்படையில் நாடகங்கள் அமைந்துள்ளதுன்னா போல செய்தல், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இருந்தாலுமே நீங்கள் வந்து இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கி ஃபோக் லிட்ரேச்சர் நாடகக்கலை ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதாவது நாட்டுப்புற கலை ரிலேட்டடாக ஃபோக் லிட்ரேச்சர். அதே மாதிரி நாடகக்கலை போல செய்தல். இதே மாதிரி நாடகக்கலை அதாவது எப்படி சொல்ல அதாவது மரக்கால் கூத்து, அதாவது பொய்க்கால் குதிரை, இன்னொன்று கூற்றுக்காரணம் ரிலேட்டடாகவும் கேட்டிருந்தாங்க. மொத்தம் 4 கொஸ்டினு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க நாடகங்களை சார்ந்து. ஸோ இதுக்கு முன்னே நிறைய கலைகள் சார்ந்தும் கொஸ்டின் கேட்டாங்க. இந்த வாட்டியும் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. EO 3ல் கேட்டிருக்காங்க. குரூப் 4ல் நமக்கு என்னெல்லாம் எப்படி சொல்ல வெளிநாட்டறிஞர்களோட தொண்டு, அவங்க எதுக்கு பண்ணாங்க, எந்த இலக்கியம் சார்ந்து பண்ணாங்க, அதையும் நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதுல இருந்தும் அதிகமாக கேட்கலாம். ஸோ அடுத்து 2 வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல். இணைப்பு சொல் நமக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகுது. இதை 2022லே கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்து புரிந்து வைத்திருப்பதோடு முடிந்து விடுகிறது. ஏனெனில்ங்கிற இணைப்பு சொல் வந்தாதான் இது கரெக்டாக வருமே தவிர வேறு எதுவுமே இடையில வராது. சரிங்களா? அடுத்து விடைக்கேற்ற பொருத்தமான வினாவை தேர்ந்தெடுத்ததுங்க. அன்னம் கூடை முனைந்தால் அப்படிங்கிறதுல வரும். அப்போ அன்னம் கூடை முனைந்தால்ங்கிறது தான் விடை. சரிங்களா? அப்போ அதுதான் வினாவாக வரணும். அன்னம் என்ன செய்தால் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டு. அன்னம் என்பது பறவையான்னு வராது. முனைந்தால்ங்கிற வேலையே வரல. அப்போது ஆப்ஷன் ஏல வந்து கூடை முனைந்தால் இருக்குது. அப்போது அது அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க கொஸ்டின் பேடா. அப்போ அது வராது. அன்னம் கூடை முனைந்தால் என்பது சரியா தவறாக ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இது வராது. ஆப்ஷன் சி தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா துவா என்பதன் எதிர்ச்சொல்லுங்கிறது பறித்தல். சரிங்களா? அப்போ துவாங்கிறதுக்கு வந்து கொடுத்தல் அப்படிங்கிறது தான் பொருள். அதை 2வது ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. பொருத்தமற்ற இணையை தேர்ந்தெடுத்தல் இதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வாசிக்கணும். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பொருந்தாத எதுகை மோனை ஏய்வு எது வேணால் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பொருந்தாத எதுகை மோனை ஏய்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏன்னா அகம்பாவம், இதனால் உண்ட ஒரு லாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும் அப்படிங்கிறதுல. ஸோ இதில் வந்து இருப்பது இதனால் அப்படிங்கிறது வந்து இணை மோனை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளை எதுகை தொடை மோனை தொடை ரிலேட்டடாக அதுக்குள்ளே வர இணை மோனை பொழிப்பு மோனை ஒரு மோனை அது ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாடலை எப்படி எடுத்திருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக ஒரு பாடலை கொடுத்துட்டு அதுக்குள்ளே உள்ளது கண்டென்ட் கேட்டிருக்காங்க பொருந்தாத ரிலேட்டடாக. ஸோ பொருந்தும் பொருந்தாத வேசனை பாடலோட கொஸ்டினோட வரியை நல்லா வாசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழ் வருவனவற்றுள் செயப்பாட்டு வினை வாக்கியம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செயப்பாட்டு வினை வாக்கியம்னாலே ஆள் வரணும். பாண்டியன் பருத்து பாரதிதாசனால் ஏற்றப்பட்டது. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் எலிஜிபிள் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ரிப்பீட்டடு. EO 3ல் எடுத்தது தான் அடுத்து 23, 24 ரிலேட்டடாக மாடல் கொஸ்டினில் ரிப்பீட் ஆக்கியிருக்காங்க. அடுத்து கட்டளை தொடர் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கட்டளை தொடர் ரிலேட்டடாக நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இதில் எதெல்லாம் கட்டளை தொடரில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, 2 மட்டும் 3 தான் வரும். அகராதியில் காண்க, அது சொல்லும் போதே இந்த வேலையெல்லாம் நீங்கள் பாருங்க அப்படின்னு ஒரு கட்டளை எடுத்த மாதிரி இருக்கா. அடுத்து படம் சிறு செய்தியை பத்தியாக தருக, இதெல்லாம் எழுதி எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. கரெக்டு. இதில் புயலின் போது செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக இருக்குது. சரிங்களா? ஸோ செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். ஒருவர் புலவர்களுள் மருதன் இளநாகனார் சங்ககாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் அப்படிங்கிறது தான் கரெக்டு. பாடல் வரி வாசிக்கும் போது நிறுத்தி நிதானமாக எந்த இடத்துல உச்சரிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்து வாசிங்க அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஈஸியாக தூக்கிடலாம். நெக்ஸ்ட்டு தாளாட்சி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வேளாண்மை அப்படிங்கிறது வந்து உதவுதல் அப்படிங்கிறது தான் பொருள். இது ஏற்கனவே நிறைய வாட்டியில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தாளாட்சி தந்த பொருள் அன்று வள்ளுவர் எதை சொல்கிறாங்கன்னா தன் முயற்சியால் ஈட்டிய பொருள் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். தன்னோட முயற்சியால் ஈட்டிய பொருள் தான், இலவசமாக அந்த பொருள் கிடையாது.
தானமாக வந்ததும் கிடையாது, மூதாதையர் கொடுத்த கிடையாது. நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாம் எதுக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அதனால தான் கஷ்டப்பட்டு நம்மளோட மூதாதையர்கள்லாம் உழைச்சி நமக்கு கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னாக்கி நம்ம தான் அதே மாதிரி நம்ம சொத்து இருந்தால் தான், நம்ம உழைச்சிருந்தா தான் இன்னொருங்களுக்கு கொடுக்கணும். இன்னொருத்தவங்களோட பொருளை பிடிங்கி இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறத அவர் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அடுத்தடுத்து திருக்குறள் சார்ந்த கொஸ்டின் தான் இருக்குது. ஒரு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு குறளோட பொருள் கேட்டிருக்காங்க. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா இடம்பெற்றுள்ள சொல்லு, அதாவது ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டு எங்கே இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னா பிரான்ஸோட தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன அப்படின்னு சொன்னது யார் சொன்னாங்கன்னா தனிநாயகம் அடிகள் அப்படிங்கிறவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க நமக்கு திருக்குறளில் இவங்க வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகலை. ஆனால் இவங்க புக்கில் இருக்கிறாங்கங்கிறப்போ நீங்கள் படித்து வச்சுக்கணும், ரொம்ப நல்லது சரிங்களா. ஏன்னா எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் இல்லையா. அடுத்து நூலகம் சார்ந்த ரிலேட்டடாக நம்மளுக்கு சிலபஸில் சேர்த்தப்போ நூலகம் சார்ந்த கொஸ்டின் கேட்கணும்னு இதை கேட்டிருக்காங்க. கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னை எக்மூரில் இருக்குது. ஸோ இது நூலகம் சார்ந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா இப்போ ரீசெண்டாக என்னெல்லாம் சேர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எதெல்லாம் நீக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்த ரிலேட்டடாக நம்மளுக்கு கவர் ஆகுறதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கொஸ்டின் பற்றின கண்டென்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு டாப்பிக்லேருந்து, அதாவது ஒரு கொஸ்டின்லேருந்து எத்தனை டாபிக் வருது, அந்த டாப்பிக்லேருந்து எத்தனை டாபிக் கொஸ்டின் வந்து திருப்பி ரிப்பீட் ஆகுது, யாரெல்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகுறாங்க, கூற்று காரணத்தில் எத்தனை பேரை கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தலைவர்கள் பற்றி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்பர் பற்றி எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கூற்று காரணத்தில் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, நூலில் வந்து நூல் பேரை எப்படி கேட்குறாங்க, நூலில் உள்ள பாடல் வரியை கொடுத்துட்டு எப்படி கேட்குறாங்க, பாடலோட பொருளும் கேட்டிருக்காங்க, பாடல் இந்த பொருளோட வேறு வந்து எதை குறிக்க அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சங்க இலக்கியம் சார்ந்தும் இருக்கும், இப்போ நவீன இலக்கியம் சார்ந்த கொஸ்டினும் நிறையா இதில் கவர் ஆகிருக்கு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா திருக்குறள் சார்ந்தே ஒரு 4 கொஸ்டின் இருந்துச்சு. அது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் உங்களுக்கு தெளிவான கண்டென்ட் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நான் உங்களுக்கு தெளிவான கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.